இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தெரு தெருவா ஐஸ்கிரீம் போட்டு அவங்களோட பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாலையோரமா வண்டியை நிறுத்திட்டு நின்றுகிட்டு இருக்கும் போது பின்னால வந்த ஒரு பஸ் பாத்தீங்கன்னா பணமா அவர் மேல மோதிடுது. இத பார்த்து பதறி போன அவங்களோட மனைவி ஓடி வராங்க. அந்த பஸ் டிரைவரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. தன்னோட கணவனோட நிலைமையை கண்டதுமே அதிர்ச்சி அடைஞ்சு மனைவி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. கண்மொழிச்சு பார்த்ததும் கணவனுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விபத்துல அவரோட ரெண்டு கைகளுமே துண்டிக்கப்பட்டு வெட்டுப்பட்டுருது. கையில்லாததை உணர்ந்த இவருமே கதறி அழ தொடங்குறாரு. அப்ப மனைவியும் தன்னோட கணவருக்கு ஆதரவு கூறுறாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவமனைக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லாதனால அந்த மனைவி பாத்தீங்கன்னா அவங்களோட காதுல இருக்க அந்த தங்கத்தோட வித்து தன்னோட கணவனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. கையில்லாத கணவரும் இனிமே என்னோட குடும்பத்தை எப்படி நான் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எதையுமே யோசிக்காம சோர்ந்து போகாம அந்த மனைவி பாத்தீங்கன்னா தன்னோட கணவனுக்காக ஒரு ஐஸ்கிரீம் கடையை வச்சு கொடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கடையா அவங்களே சைக்கிள்ல போயிட்டு டெலிவரியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை காணான்னு சொல்லிட்டு இவரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த 2-3 ரவுடி பசங்க தன்னோட மனைவி கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து பதறி போன இவர் ஓடி போறாரு. துணிச்சலா இருந்த இந்த மனைவியும் பாத்தீங்கன்னா அவங்கள அடிச்சு துரத்திட்டு தன்னோட கணவனை அன்போட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க.